வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு LCM HCFல 7வது டைப் வந்தாச்சு. 69 இருந்து 72 கணக்கு, வெறும் 4 கணக்கு தாங்க. இது போதுமா இந்த டைப்புக்குன்னா பாருங்க, 2019 குரூப் 2 எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, 2023 டைப் பேப்பர் 2 2019 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. பாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல. ஆமாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்கல, 2022 நின்று போச்சு. மேபி நம்ம எழுதக்கூடிய எக்ஸாமில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரணுமே அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், RS அகர்வால் புக்கில் வந்து அதாவது 2021 RRB எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரப்போகிறேன். 3 கேள்வி நான் தரேன், ஒரு கேள்வி ஹோம்ஒர்க் தரேன். இந்த 3 கேள்வி நீங்கள் புரிஞ்சு போச்சுன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். புரியுற மாதிரி தான் சிம்பிளான ஸ்டெப்பில் சொல்லி கொடுக்க போகிறேன். போலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்ப்போம். 200க்கும் 400க்கும் இடையில் உள்ள இயல் எண்கள் 3, 5 மற்றும் 6 ஆகிய 3 எண்கள் கொண்டு மீதின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை அப்படின்னு 2019 குரூப் 2 கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, 200க்கும் 400க்கும் இடையில 3, 5, 6 இந்த 3 எண்கள் மீதின்றி வகுப்படணும். அப்படி மீதின்றி வகுப்படணும் எத்தனை முறை வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ எத்தனை முறை? சரியா? ரைட்டு. இப்போ நமக்கு கம்ப்யூட்டர்ஸில் ஆகணும், ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கும் இடையில அப்படின்னு சொல்லிட்டு அதில் எங்க 3, 5, 6 தான் சொல்லணும். இல்லை, எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். 3 நம்பர் கொடுக்கலாம், 2 நம்பர் கொடுக்கலாம், ஒரே நம்பர் கொடுக்கலாம், 4 நம்பர் கொடுக்கலாம், எதனா கொடுக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட எண்கள் மீதியின்றி வகுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாவே பேட்டர்ன் புரியுதா? ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட எண்கள் மீதியின்றி வகுப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாவே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொடுக்குற நம்பர் பாருங்களேன், 3, 5, 6 இந்த 3 நம்பர் இருக்கா? இந்த 3 நம்பருக்கும் LCM கண்டுபிடிச்சிருங்க. LCM சரியா? ரொம்ப சிம்பிள் தான். LCMக்கான தேரி என்ன? டானவகத்தில் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும், அத்தனை நம்பர்ல மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். இல்லைன்னா அப்படியே விட்டு பெருக்க வேண்டியதுதான். கரெக்டா? ரைட்டு. முதல்ல என்னன்னா 3, 5, 6 இதில் 3, 5, 6 இருக்கு. 3, 6 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். மினிமம் 2 நம்பர் வந்தால் கூட ஒரு ஸ்டெப் இறங்கணும்னு சொன்னேன். அப்போ வந்து 3ஆம் வாய்ப்பாட்டில் 3, 6 வரத்தால முதல் 3ன்னு வெளியே வச்சுக்கிட்டேன். இந்த ஏரியா எதுக்குரியது? எந்த வாய்ப்பாடில் வருமோ அந்த வாய்ப்பாடுக்குரிய நம்பரை இந்த ஏரியாவில் வைக்கணும். 3ஆம் வாய்ப்பாடில் வரும். இந்த 3ஆம் வாய்ப்பாடில் 3ன்றது எங்கே வரும்? ஓர் 3 அந்த 1 இங்கே வைக்கணும். இப்போ பாருங்க, நல்லா பாருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 1ஐயும் இந்த 3ஐயும் நீங்கள் பெருகுனா 3ன்னு வரும். அதே புரியுதா? அது அந்த மாதிரி போகிறோம். அதாவது 3ஆம் வாய்ப்பாடில் எந்த நம்பரை பெருகுனா 3 வருன்றத எழுதுறோம். சரியா? 5 3ஆம் வாய்ப்பாடில் வராது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதனால 5 அப்படியே எந்த இதுவும் இல்லாமல் இறக்கிடுங்க. வந்தால் போட போறீங்க, வரலன்னா அப்படியே இறக்கிங்க. அடுத்தது 6ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓர் 3 ஈர் 3 6 அப்படின்னு வரும். ஸோ இந்த 2 இங்கே எழுதிக்கிட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் பெருக்குனா 6ன்னு வரும். கிளியரா புரியுதா? பாருங்க. ரைட்டு. இப்போ எனக்கு புதுசாக 1, 5, 2 அப்படின்னு நம்பர் கிடைச்சிருக்கு. இந்த 3 நம்பரும் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். மேபி எதுவுமே ஒரு வாய்ப்பாட்டில் வராது, எல்லாமே வேறு நம்பர்னா அப்படியே விட்டுருங்க. 1, 5, 2 எந்த ஒரு நம்பரும் மினிமம் 2 நம்பர் கூட ஒரு வாய்ப்பாட்டில் வராது. கரெக்டா? 1, 5, 2 எல்லாம் வெவ்வேறு வாய்ப்பாட்டில் தான் வரும். சேம் வாய்ப்பாட்டில் வர வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படியே விட்டுட்டு வெளியில் இருக்கு பாருங்க, அவுட்டரில் இது பாருங்க, இதை போடுறோம் பாருங்க. இந்த வெளியில் இருக்கிற அவுட்டரில் இருக்கிற அதாவது எந்த வாய்ப்பு இங்கே பாருங்க நல்லா சொல்கிறேன். LCM எழுதிக்கிறேன். LCM தானே கண்டுபிடிக்கிறோம். LCM எழுதிட்டேன். இப்போ எந்த வாய்ப்பாடு நம்ம பயன்படுத்தணும்? 3ஆம் வாய்ப்பாடு, அதை இங்கே எழுதிங்க. நெக்ஸ்ட் ஒரு பெருக்கல் போட்டுங்க. மீதி இப்போ நமக்கு என்னென்ன நம்பர் கிடைச்சிருக்கு? 1 ஓகே, 5 ஓகே, 2 எல்லாத்தையும் பெருங்க. அதான் LCM. அவ்வளோதான், பெருசெல்லாம் கிடையாது. சரியா? எந்த வாய்ப்பாடு வெளியே பயன்படுத்தணும் 3ஆம் வாய்ப்பாடா அதையும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நம்பர்ஸையும் நீங்கள் பெருக்கிட்டா அதுதான் LCM.
கிளியரா புரியுதுங்களா? ஓகே, இங்க பாருங்க, 1 5 5 2 10, 10 1 பெருக்குனா 10 தான் வரும், 10 3 பெருக்குனா 30 வரும். அவ்வளவுதாங்க. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் கிளியரா புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? 30 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சூப்பரான ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். நார்மலா போறத இது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்களேன், 400 200 கொடுத்துருக்காங்க. நான் முதல் இங்க எழுதிக்கிறேன். 400 பெரிய நம்பர், அதை எழுதிக்கிட்டேன். 400 பெரிய நம்பர், ஏன்னா 200 400 கொடுத்துருக்காங்க, பெரிய நம்பர் முதல்ல எழுதிக்கிட்டேன். இப்போ என்னன்னா, நமக்கு இப்போ எல்சிஎம் என்ன கிடைச்சோம், கண்டுபிடிச்சோம் 30. கரெக்டுங்களா? அந்த 30 வகுத்துருங்க. 30 நீங்க அப்ராக்சிமேட்லி வைக்கணும், புள்ளி வச்ச நம்பர்லாம் வைக்க தேவை. எப்படி இதை பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 3 3, இங்க 3 3 வரும். 4 3 போச்சுன்னா மீதி 1 இருக்கும், பக்கத்தில் போடுங்க 10 இருக்கும். கரெக்டா? 3 9 அப்படின்னு கிடைக்கும். மீதி எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. இப்போ நீங்கள் புள்ளி வச்சு தான் போடணும், வேண்டாம். சரியா புரியுதா? பாருங்க, இந்த ஜீரோ அடிச்சிட்டோம், 40 தான் இருக்கு. 3 ஆள் அடிக்க போறேன். 1 3 3 போட்டுக்கிட்டேன். மீதி 4 3 போனால் மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 10 வரும். 10 3 9 வருது. 9 10ல் 9 போச்சுன்னா மீதி 1 இருக்குது. இந்த 1 பார்த்தீங்கன்னா இப்போ 13 1/3 எழுதணும். கரெக்டாக எழுதணும், வேண்டாம் அப்படி எழுத வேண்டாம். ஜஸ்ட் 13 எடுத்தீங்க. கிளியரா புரியுதுங்களா? புரியுதா? ரைட், ஓகே. இது ஃபர்ஸ்ட். இப்போ இது பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டோம். இப்போ சின்ன நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 200. அதை எழுதிங்க. 200 எழுதலாமா? இந்த பாருங்க, இங்க 200 அப்படின்னு எழுதிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, அதே 30ஆல் வகுக்கிற. எதை இங்க பாருங்க, பெரிய நம்பர் 400, எல்சிஎம் எவ்வளோ 30, அதை வகுத்து எனக்கு 13 கிடைச்சிச்சு. அப்ராக்சிமேட்லி 13 வச்சுக்கிட்டா, புள்ளி வைக்கல. ரைட்டா? நெக்ஸ்ட் இப்போ சின்ன நம்பர் 200, அந்த 200 எடுத்துக்கிறேன். கூடவே என்ன பண்றேன், எல்சிஎம் என்ன 30, அதை வகுங்க. இதுவும் அதே மாதிரி தான், அப்ராக்சிமேட்லி தான் அடிக்கணும். சரியா? பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 3 3, இங்க 2 3 ஏப்ரல் வராது. அப்ப நான் 20ன்னு எடுத்துக்கிறேன். 3 9 4 12 5 15 6 18 7 21. 6 18, 7 21 ஆயிடுது. இங்க 20 தான் இருக்கு. அப்போ நான் இப்படி அடிக்கிறேன், 6 18. 20ல் 18 போனால் மீதி 2 இருக்குது. இதை கரெக்டாக போனால் 2/3 போடுவோம். சரி, 6 2/3 புள்ளி வச்ச நம்பர் இல்லை கலப்பினுமா, அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் 6ஓடு நிறுத்திங்க. புரியுதுங்களா? மீதி 2 இருக்குது, அதை விட்டுருங்க. அப்ராக்சிமேட்லி போடுறேன். புரியுதா? கிளியரா புரியுதுங்களா? அப்ராக்சிமேட்லி போட்டேன். இப்போ 400ல் 30 கைக்கும் போது அப்ராக்சிமேட்லி 13 வந்துச்சு. அதையும் அதுக்கு அடுத்தது 200ல் 30 வகுக்கும் போது அப்ராக்சிமேட்லி 6 கிடைச்சிச்சு. அதையும் ஃபைனலாக கழிச்சிட்டா ஆன்சருங்க. 13ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 7. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. 13ல் 6 போச்சுன்னா 7. பாருங்க, 7 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸியான 3 ஸ்டெப்பு, வேற ஒன்றும். ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக போடலாம். சரிங்களா? நான் ஓவர் வியூ சொல்கிறேன் பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துட்டு மீதியின்றி வகுப்பட்டா எத்தனை முறை வகுப்படுன்னு கேட்குறாங்களா? இப்போ என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3 5 6. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்க, 30ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதில் பெரிய நம்பர் 400. சரியா? ஏன்னா 200க்கு 400 சொல்கிறாங்க. பெரிய நம்பர் 400, அதை எடுத்துக்கிறேன். 400ல் 30 வகுத்துறேன். எதுக்கு 30 வகுக்கிறேன்? எல்சிஎம்மோட வேல்யூ. சரியா? எல்சிஎம் 30 இருந்துச்சுல்ல, அதை வகுக்கிறேன். வகுத்தா அப்ராக்சிமேட்லி 13 கிடைக்குது. நெக்ஸ்ட் 200 எடுத்துக்கிறேன், சின்ன நம்பர். அதில் 30 வகுக்கிறேன். 30ன்றது எதை குறிக்குது? எல்சிஎம் குறிக்குது. வகுத்தா நமக்கு என்னன்னு வருது? அதாவது அப்ராக்சிமேட்லி 6 கிடைக்குது. ஸோ அப்போ 400 30ஆல் வகுக்கும்போது 13 வருது. 200 30ஆல் வகுக்கும்போது 6 வருது. எல்லாமே அப்ராக்சிமேட்லி கழிங்க. 13ல் 6 கழிச்சா 7. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. 100% கரெக்டாக வரும். மேபி எனக்கு புரியல, எப்படி சார் அது அப்படின்னா, இன்னொரு கொஸ்டின் 2019 குரூப் 4ல கேட்ட கொஸ்டினை பார்ப்போம் வாங்கோ. இது பாருங்க, 70வது கேள்வி. 200க்கும் 300க்கும் இடையில் 6 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுக்கப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளது? இது குரூப் 4 2023 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க, நல்லா கவனிச்சுக்கணும். என்னன்னா, 200க்கும் 300க்கும் 6 8 9 இந்த எண்கள் மீதியின்றி வகுப்படணும் அப்படின்றாங்க. சரியா? மீதியின்றி வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் கன்ஃபியூஷன் வேணாம். நான் என்ன சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட எண்கள் கொடுத்துட்டு மீதியின்றி வகுப்படும் சொல்லிட்டாவே ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்பர் வகுப்பு சொல்றாங்க? 6 8 9. ஸோ இந்த 3 நம்பர் எடுத்துங்க. 3 நம்பர் எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிளியரா? ஓகே. இப்போ எல்சிஎம்க்கான ரூல் என்ன சொன்னேன்?
எல்சிஎம்ல டானாவகத்தில் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும், அதில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். எல்லா நம்பருமே ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் பிரச்சனையே இல்லை. ஸோ மினிமம் வந்து 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வரணும். அப்போ இங்கே பாருங்க, 6 9 3 வாய்ப்பாட்டில் வரும், 8 3 வாய்ப்பாட்டில் வராது. அப்புறம் மினிமம் 2 நம்பர் 3 வாய்ப்பாட்டில் வரத்தால எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அதை இங்கே எழுதிக்கணும். இந்த ஏரியாவில் எழுதிக்கணும். சரியா? 3 வாய்ப்பாட்டில் வரும், அதை எழுதிக்கிட்டு 3 வாய்ப்பாட்டில் 6 எந்த ஏரியாவில் வரும் கேட்டால் 2 3. இங்கே பாருங்க, ஈர் 3 6. அந்த 3 வாய்ப்பாட்டில் 2ன்ற நம்பரை பெருக்குனா 6 வரும். அதை தான் அங்கே போகணும். சரியா? புரியுதுங்களா? சப்போஸ் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை சார்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 6ல் 3 வகுத்துருங்க, 9ல் 3 வகுத்துருங்க, அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? டக்குன்னு ஞாபகம் வரலன்னா 6ல் 3 வகுத்துருங்க, ஈர் 3 6, 9ல் 3 வகுங்க, 3 9, அவ்வளோதான். என்னங்க இதுக்கு போய் கஷ்டப்படுறீங்க? இங்கே 3 3 9. 8 வந்து 3 வாய்ப்பாட்டில் வராது, அதனால் அப்படியே இறங்கிக்கிட்டேன். சரியா? இப்போ நமக்கு புதுசாக 2 8 3ன்னு கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடு வரும். எல்லா நம்பரும் வந்தால் ஓகேங்க, அது ஞாபகம் வச்சுங்க. எல்லா நம்பரும் வருதுன்னா ஈஸி. இல்லை மேபி 2 நம்பர் மினிமம் வருதுன்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். சரிங்களா? 2 8 2 வாய்ப்பாடில் வரும், 3 2 வாய்ப்பாடில் வராது. ஸோ மினிமம் 2 நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வரத்தால நான் என்ன பண்ணுறேன், 2 வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். புரியுதா? சூப்பர். ஸோ இங்கே 2ன்னு போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா O2 2. இங்கே பாருங்கள், இது எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை இங்கே சைடில் எழுதணும். அந்த வாய்ப்பாட்டில் எந்த நம்பரோட பெருகணுமோ அதை கீழே எழுதணும். அவ்வளோதான். ரைட்டா? ரைட்டு. ஸோ அப்போது O2 2 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். 4 2 8ன்னு வரும், 4 எழுதிக்கிட்டேன். 3 வந்து 2 வாய்ப்பாடில் வராது, அப்படியே இருக்கிறேன். இப்போ நமக்கு புதுசாக 3 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரும், இல்லை மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். பட் 1 4 3 பக்கத்து நம்பர் வந்தாவே ஒரு வாய்ப்பாட்டில் எப்பவுமே வராது. அப்போது ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சோம்னே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம்னா ஒன்றும் கிடையாது. இங்கே என்னென்ன வாய்ப்பாடு முதல் பயன்படுத்துறீங்க, 3 2, அந்த 3யும் 2யும் ஃபஸ்ட்டு பெருக்கிங்க. நெக்ஸ்ட்டு மீதி என்ன கிடச்சிருக்கு, 1 4 அப்புறம் 3, இதெல்லாம் பெருகுனா இதாங்க எல்சிஎம். இவ்வளோதான். சரியா? இந்த ரூல் புரியுதா? ரைட்டு. இங்கே பாருங்க, 4 12 12 2 24, 24 3 எவ்வளோ, 24 24 48, 48 ஒரு 24 72. கரெக்டா? 72 தானே வருது? ஆமாங்க, ரைட்டு. சரிங்களா? ஸோ 72 அப்படின்னு கிடைக்குது. அதை போட்டுங்க. மறுபடியும் ஒன்றா பார்க்கலாம். 48 கூட ஜஸ்ட் 24 கூட்டினாவே தெரிஞ்சிடும் 72. கரெக்ட் 100% கரெக்ட். அப்போ எல்சிஎம் வந்து 72. சரியா? இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், முதல் ஸ்டெப் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோமா? இதில் 300 400 கொடுத்துருக்காங்க. பெரிய நம்பர் 300, அதை முதல்ல எழுதிக்கிறேன். சரியா? 300 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இந்த 300 எழுதிக்கிட்டு இதை 72ஆல் எல்சிஎம் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதில் தான் வகுக்கணும். எல்சிஎம் 72 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வகுத்துருங்க. சரியா? ரொம்ப கஷ்டப்படாதீங்க. எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் தெரியும்னா அடிங்க, பெரிய நம்பர் தெரியாது அப்படின்னா பாதியாக கூட மாற்றிக்கலாம். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், 3 வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். 1 3 3 அப்படின்னு 100 வந்துருமா? 1 3 3 ஈர் 3 6, 7 6 போச்சுன்னா மீதி 1 வரும், பக்கத்தில் போட்டால் 11 வரும், 4 12 அப்படின்னு கிடைக்கும். சூப்பர். இப்போ பாருங்கள், 24ல் பாதி 12, 50ல் 100ல் பாதி 50 அப்படின்னு வரும். கரெக்ட். 12ல் இது எடுத்துக்கலாம். 12ல் பாதி 6 நம்பருங்க, பாதியாக மாற்றிட்டு வரேன். முதல் 3 வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம பாதியாக எடுத்துக்கலான்னு 12ல் பாதி 6, 50ல் பாதி 25. சரியா? ஓகே. இங்கே பாருங்கள் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ நான் சின்னதாக, ஏன்னா இது ஈஸியாக பெரிய நம்பரில் கூட அடிக்கலாம். பட்டு சுத்தமாக மேக்ஸை வராதுங்க. என்ன பண்ணுறது, 3 வாய்ப்பாடு 2 வாய்ப்பாடு தெரிஞ்சவே போடலாம் இல்லையா? அதுக்காக இப்படி போட்டேன். ஸோ மேலே 25 வருது, கீழே 6 வருது. கரெக்டுங்களா? 6. சரியா? இப்போ அடிக்கலாமா? 1 6 6, ஈர் 6 12, 3 6 18, 4 6 24, 4 6 24. ஸோ மீதி 25ல் 24 போனால் மீதி 1 இருக்குது. இந்த 1/6ன்னு வரும், இல்லை புள்ளி வச்சு வரும். வேண்டாம், அப்ராக்சிமேட்லி போடுங்க. அப்போ மீதி 1 அதை விட்டுருங்க, 4. அவ்வளோதாங்க. ஸோ 25/6 போட்டுனா 4 முறை வருது, மீதி புள்ளி வச்சு வரும். வேண்டாம். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்ததாக இப்போ சின்ன நம்பர் 200ங்க. கரெக்டாக 200 எடுத்துக்கலாம். பெரிய கணக்கெலாம் கிடையாது, மறுபடியும் சொல்லிட்டேன். நான் அடிக்கிறதுக்காக பொறுமையாக சொல்கிறேன். 200 எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு எல்சிஎம் 72ன்னு கிடச்சிருக்கு, அதை அடிக்கிறேன்.
இப்போ நம்ம இதே மாதிரி போடலாமா? அங்கே பாருங்கள், 72ல் பாதி 36 அப்படின்னு வரும். இன்னும் 200ல் பாதி 100 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 36ல் பாதி எவ்வளோ வருது பாருங்கள், 18 அப்படின்னு வரும். 100ல் பாதி 50 அப்படின்னு வரும். 18ல் பாதி 9 அப்படின்னு வரும். 50ல் பாதி 25 அப்படின்னு வரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 25 வகுத்தல் 9ன்னு எழுதிக்கிறேன். கிளியரா? ஓர் 9 9, ஈர் 9 18, 9 என்ன வரும், 27, 9 27ன்னு வரும். ஆனால் 25 தான் இருக்குது. அப்போ ஓர் 9 9, ஈர் 9 18, மீதி 18னா 25ல் 18 போனால் மீதி 6 இருக்குது. 6 தானேங்க, 7ஆ? ஏதோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. ஏன்னா நான் வந்து அப்ராக்சிமேட்லி போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது 25/9 போட்டால் 2 முறை, ஓர் 9 9, ஈர் 9 18 வரைக்கும் வருது, 2 முறைன்னு வருது. அப்ராக்சிமேட்லி எடுத்துக்கிட்டேன். இது புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், பெரிய நம்பருக்கு 4 வந்துச்சு, அது இங்கே எழுதிங்க. பெரிய நம்பருக்கு 4 வந்திருக்கு, சின்ன நம்பருக்கு 2 வந்திருக்கு. இதை கழிச்சா ஆன்சர். அவ்வளோதான். 4ல் 2 போனால் 2 முறை, அவ்வளோதாங்க ஆன்சர். பெரிய கணக்கு இல்லை. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா பாருங்க. பொறுமையாக நான் சொல்லியிருக்கேன். முதல் கொடுக்குற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டே பெரிய நம்பரில் அந்த எல்சிஎம் மேலேயும் வகுத்துட்டேன். அதுக்கடுத்தது சின்ன நம்பரில் அந்த எல்சிஎம் மேலேயும் வகுத்துட்டேன். அப்ராக்சிமேட்லி வகுக்க சொல்லிட்டேன். அப்ராக்சிமேட்லி பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் கிடைக்கக்கூடிய விடையை கழிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் ஆன்சர். கடன்னு போடலாம். சரியா? நான் 2 இது பாருங்க, எழுதியே கொடுத்துருக்காங்க, 1 2 3 4ன்னு. ஸோ 2 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கிளியராக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கணக்கு போகலாமா? வாங்கோ. என்னவோ ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியலையே, பாவலன்னு போகிற மாதிரி இருக்கோ. இங்கே பாருங்கள், அடுத்தது 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 300க்கும் 600க்கும் இடையில் 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை? இப்போ இதே தான். என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கும் இன்னொரு குறிப்பிட்ட எண்ணுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட எண்கள், அது 1 எண் கொடுக்கலாம், 2 எண் கொடுக்கலாம், 3 எண் கொடுக்கலாம், 4 எண் கொடுக்கலாம், எத்தனை கொடுக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், இப்போ போன கணக்கெல்லாம் 6 8 9ன்னு கொடுத்தாங்க. சரியா? ஸோ இப்போ இதில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. மேபி 4 நம்பர் கொடுக்கலாம், மேபி 2 நம்பர் கொடுக்கலாம், 1 நம்பரும் கொடுக்கலாம். இப்போ 1 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு இதுன்னா, இந்த மாதிரி 1 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிடையாது. மேபி 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3 நம்பர், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எண்கள் கொடுத்தா கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும். ஒரே ஒரு எண்கள் கொடுத்தா நீங்கள் எல்சிஎம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே போட்டுடலாம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா 300. இருங்க, பெரிய நம்பர் என்ன, 600, அதை எழுதிக்கலாம். 600 இதில் ஒரே ஒரு எண் 7, அதை வகுத்துருங்க. சப்போஸ் மறுபடியும் சொல்லிட்டேன், ஒன்றுக்கு மேற்பட்ட எண்கள் கொடுத்தாவே எல்சிஎம் கண்டுபிடிச்சிடும். ஒரே ஒரு எண் கொடுத்தா அது ஒரு எண்ணில் என்ன கண்டுபிடிக்க போறீங்க, அப்படியே போட வேண்டியதுதான். ஓகே, அது குறிப்பு மாதிரி எழுதிங்க, ஞாபகம் வராது. சரியா? அவ்வளோதாங்க. இப்போ அடிச்சு கொடுங்க. முதல்ல பெரிய நம்பர் 600 எடுத்துக்கிட்டேன், அதை நான் 7ஆல் வகுக்க போகிறேன். சரியா? ஏன் 7ஆல் வகுக்கிறேன்னு புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், 1 7 7, 4 7 28, அப்புறம் வந்து 7 என்ன, பொறுமையாக போடும். ஏன்னா அப்புறம் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. 600 இருக்கு இல்லையா? அங்கே பாருங்கள், 7 7 49, எல்லாருமே டக்குன்னு சொல்கிறோம், 7 49. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 7 56. ஸோ 8 7 56 அப்படின்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள், 60ல் 56 போடுச்சுன்னா மீதி 4 இருக்கும், பக்கத்தில் போட்டால் 40ன்னு வரும். புரியுதுங்களா? ஸோ 40னா 7 35, 7 35, மீதி 5 இருக்கு. 7ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 5/7ன்னு எழுதணும். 35 இல்லை 85, சாரி இது 85 தானே? ஆமாம், 85 5/7ன்னு எழுதணும். அதெல்லாம் எது வேணாம், அப்ராக்சிமேட்லி போடுங்க. புரியுதுங்களா? அப்போ 85, அவ்வளோதான். ஸோ பெரிய நம்பரில் 7ஆல் வகுக்கும்போது 85ன்னு கிடைக்குது அப்ராக்சிமேட்லி. சின்ன நம்பர் 300, இப்படி எங்கே வகுக்கலாமா? அங்கே பாருங்கள், 300 வகுத்தல் 7. சரியா? ஒரே நம்பருக்கு தான் அப்படியே போடுறேன். 1 7 7, 4 7 28 அப்படின்னு வரும். 30ல் 28 போனால் மீதி 2 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 20ன்னு வரும். 1 7 7 14ன்னு வரும். 20ல் 14 போனால் மீதி எவ்வளோ இருக்குது, மீதி 6 இருக்குது. 6 7 வாய்ப்பெல்லாம் வராது, அப்படியே விட்டுருங்க. சரியா? அப்போ 42. அப்போ பெரிய நம்பர் வந்து 600ல் 7 வகுக்கும் போது எனக்கு என்னென்னு கிடச்சிச்சு, 85ன்னு கிடச்சிச்சு. கரெக்டா? சின்ன நம்பர் 300ல் 7 வகுக்கும் போது 42ன்னு கிடச்சிச்சு. இந்த 2 நம்பரையும் நீங்கள் கழிச்சிட்டா ஆன்சர். அவ்வளோதாங்க, பெரிய விஷயம் இல்லை. 85ல் 42 கழிச்சிட்டிங்கன்னா 43ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். பார்க்கலாமா? 43 இருக்கான்னு இங்கே பாருங்கள், பெரிய கொஷின். 43 அட்டகாசமாக வந்துடும். கிளியராக புரியுதா? சரிங்களா? மேபி
ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் கொடுத்தா நம்ம எல்சிஎம் ஒர்க் இருக்கும். பட் இந்த ஒரே நம்பர் கொடுத்தாலும் எல்சிஎம் ஒர்க் இல்லை. மற்றபடி எல்லாமே ஒன்று தான், 3 ஸ்டெப்பு. சரியா? கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தானே. 2021 RRBயில் கேட்டது, நீங்கள் போடுங்க. நான் 72வது கேள்வி. 300 மற்றும் 1000, 300 முதல் 1000 வரையிலான எண்களில் 7ஆல் வகுப்படும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க. அப்போ 7ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு எண் தான் கொடுத்துருக்காங்க 7. முதல்ல என்ன பண்ணுங்க, 1000 பெரிய நம்பர் அதை எடுத்துங்க, 1000ல் 7 வைங்க. அப்ராக்சிமேட்லி போடுங்க, புள்ளி வச்சுலாம் போடாதீங்க, அப்ராக்சிமேட்லி அடிங்க நான் வரிசை மாதிரி. அப்போ அதை எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து சின்ன நம்பர் 300, அதை 7ஆல் வைங்க, அதுக்கு அப்ராக்சிமேட்லி வரும், அதை எடுத்துங்க. ரெண்டுத்தையும் கேளுங்க, ஆன்சர் அவ்வளோதாங்க. சரியா? மேபி இந்த இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் கொடுத்தா அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போகணும். சரியா? கிளியரா புரியுதா? இந்த மாடல் போட்டுடலாம்ல? சூப்பர். போடுங்க. ஆப்ஷன் ஏ 101, பி 301, சி 994, டி 100. கண்டிப்பாக புரியும் நம்புறேன். இன்னொரு வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி கேட்பீங்க கமெண்ட்ல, எங்க போன வீடியோ காணனு அப்டேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால கடகடன்னு வர மாட்டேங்குது. வீடியோ போட்டுடுறான், ஆனால் வந்து இது பண்ண மாட்டேங்குது. சரிங்களா? நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், வீடியோ இருக்கும். சரிங்களா? அதில் பார்த்துங்க, நான் பார்ப்போம். சரிங்களா? கூட வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.